தளபதிக்காக வந்துக்கிறோம். தளபதிக்காக உழைப்போம் எப்பயுமே. அவர்கிட்ட பிடிச்சதே அவரோட நேர்மை தான். அவரோட படம் எவ்வளவோ ஃப்ளாப் ஆகிக்குது. அந்த ஃப்ளாப் ஆனாலும் அவரோட கேரக்டர் எப்பயுமே மாறாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு ரசிகராக இருக்கிறோம். இன்றைக்கி தொண்டனா மாறி இருக்கோம். ஒரு சில பேர் அவரை கிண்டல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அரசியல் என்ன தெரியும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுன்னு எங்கள் தொகுதி எம்எல்ஏ பொன்முடி அண்ணன் என்ன சொன்னார்னா, எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு இப்போ தான் எல்கேஜி முடிச்சிக்கிறாருன்னாங்க. அவர் சாதாரண ஒரு நம்மளை மாதிரி வேலை செய்கிறவர் தான். அவரும் ஒரு கூலிக்கார் தான். அவரும் எங்கள் அண்ணனும் அதாவது 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு ஒன்றும் கவர்மெண்ட் பில்லு போட்டு கொடுக்கல. கரெக்டாண்ணா? அவரை வச்சு 2000 கோடி சம்பாதிக்கிறாங்க ப்ரொடியூசரு. அதனால தான் 250 கோடி தந்திருக்காங்க. சும்மா யாரும் தூக்கி கொடுக்கல. அதே மாதிரியே எத்தனை படம் அவர் மிஞ்சி போனால் 250 கோடி வாங்கியிருப்பார். ஒரு 4 படம் வாங்கியிருப்பார், 2 படம் 3 படம் வாங்கியிருப்பார். முன்னாடி எவ்வளோலேருந்து வந்திருப்பார்? 40 லட்சம் 50,000 தான் வந்திருப்பார். படிப்படியாக தான் முன்னேறுகிறாரு. அந்த காசுலாம் எடுத்துகிட்டு மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும் அப்படின்னு வந்துக்கிறாங்க. இந்த 234 தொகுதியில் 75 வருஷம் கட்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ தவிர அந்த கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ ஆச்சு அதனால் நல்லது செஞ்சுக்கிறாங்களா? அவங்க சொந்த காசுலேருந்து ஒருத்தவங்களுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் தளபதி வந்தாருன்னா கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாமே செய்வார். 234 தொகுதியிலையுமே நல்லது செய்கிறாங்களா இல்லையான்னு வாட்ச் பண்ணுவார். அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 5 வருஷத்துக்கு 1825 நாள். ஒரு ஆளுக்கும் ஃபோனை போட்டு ஒரு ஆளாக கேட்பாரு, என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பண்ணுறீங்க, எதுவும் தப்பு நடக்கூடாது. எதனா தப்பு ஊழல் பண்ணால் உடனே தூக்கிடுவார் அங்கேருந்து, அந்த பதவியிலேருந்து. அதே மாதிரி உழைக்கிறவங்களுக்கு பதவி உண்டு. நான் உழைச்சேன், எனக்கு கிடைச்சது இந்த பதவி. அதுக்கு எங்கள் தளபதி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் பொதுச் செயலாளருக்கும் ரொம்ப நன்றி. அவர் ஒரு நேர்மையானவர். அவர் சொல்கிறாங்க காசு பணம் வாங்கின அவர் பதவி தர்றாருன்னு. நேர்மையாக தர்றாரு அவர்.